அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கம் அன்னை காவிரி நதிநீர் பாதுகாப்பு அறக்கட்டளை சார்பில் 14வது ஆண்டாக ரத யாத்திரை நடைபெற்று வருகிறது. கடந்த அக்டோபர் 20ஆம் தேதி கர்நாடக மாநிலம் தலைக்காவிரியில் தொடங்கிய இந்த யாத்திரை காவிரி நதி செல்லும் பாதை வழியாக சென்று மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே காவிரி நீர் கடலில் கடக்கும் பகுதியான பூம்புகாரில் நிறைவடைகிறது. காவிரியை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை பொதுமக்கள் இடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த யாத்திரை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் காவிரி விழிப்புணர்வு ரத யாத்திரை மயிலாடுதுறை புகழ்பெற்ற காவிரி துலா கட்டத்தை வந்தடைந்தது. தொடர்ந்து அகில பாரத துறவியர்கள் சங்க செயலாளர் ராமானந்தா சுவாமிகள் தலைமையில் காவேரி படித்துறையில் காவிரி அன்னைக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் காவிரி நதியில் விளக்கேற்றி வழிபாடு மேற்கொண்டனர். இந்த காவிரி துலா ரத யாத்திரையானது தொடர்ந்து 927 கிலோமீட்டர்களை கடந்து 189 கிராமங்களையும் கடந்து இந்த ரத யாத்திரையானது தொடர்ந்து இன்று மயிலாடுதுறையை வந்தடைந்திருக்கின்றது. நதிகளை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். நதிகளை பழைய பொருட்களை நதிகளில் கொட்டாமல் இருக்க வேண்டும். நம் நதிகளில் உள்ள பழைய சுவாமி படங்கள் மற்றும் கண்ணாடியிலான பொருட்களை காவிரியிலே கொட்டாமல் இருக்க வேண்டும். 24 தொடங்கி 3 மாதாஜிகளிடம் தொடர்ந்து பள்ளி கொண்டிருக்கின்றது. இங்கு வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரையும் கஷ்டமாக இருக்கிறது. அதே சமயத்தில் குளிக்க கூட முடியாமல் நீங்கள் அவசியம் பூம்புகாருக்கு வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நிறைவு கொள்கிறோம். சொல்லு வராதா? அதை தானே சொல்கிறேன். என் செல்லு முதல்ல தானே வருது. முன்னாடி வா. काले वर्षद पर्जन्य पृथ्वी सस्यशालिय नदियालिय கலவியர் பெருமக்கள் இணைந்து நம்முடைய கும்பகோணம் மகாமகம் தென்பாரத கும்பமேளி அவர்களும் அப்பர் சுந்தரம் ஐயா அவர்களும் பொன்னாடை போர்த்தி அவதி பதையே நவம்பர் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். மயிலாடுதுறை செய்திகள் வலையொலியுடன் வழங்குபவர் ஜோதிட நிபுணர் RK பானு.